வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கண்ணன். இப்போ அந்த அக்பருடைய அரண்மனைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அந்த அரண்மனையை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கூட ஆள் இல்லாதனால நானே ஷூட் பண்ணிக்கிறேன். என்னுடைய மூஞ்சை நான் உங்களுக்கு காமிக்க முடியல. அதாவது இதுதான் அக்பருடைய அரண்மனை. அவருடைய பையன் வந்தெடுத்து சரியில்லாத காரணத்தினால தான் இதை விட்டுட்டு அவர் அஜ்மீருக்கு போயிருக்கார் அக்பர். இதுதான் அவருடைய முதல் இந்த ஜோத்பூர் ஃபத்தேபூர் சிக்ரி. ஃபத்தேபூர் சிக்காரி. இது சிக்காரி அப்போல பார்த்தது வந்து ஃபத்தேபூர் அப்படின்னு சொல்லுதாங்க. இதுதான் அரண்மனை. அந்த அரசருடைய அரண்மனை, அக்பருடைய அரண்மனை காமிக்கிற பாருங்க. அக்பருடைய அரண்மனை இதுதான். இந்த மேலெல்லாம் வந்து காவல் காக்கிறவங்க இருந்திருக்காங்க பாருங்க. இதுதான் அரண்மனை. சரிங்களா? சரி, உள்ளே போமா? வாங்க உள்ளே போவோம். இதுதான் வந்து அக்பர் காலத்தில் வந்து இந்தியாவின் தலைநகரமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபத்தேபூர் சிக்காரியை பற்றி ஒரு அதனுடைய வாழ்க்கை வரலாறு ஸ்டோரி. அரண்மனை உள்ளே வந்து விட்டால் இதுதான் அரண்மனை. ஆக்ராவிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் ஜெய்ப்பூர் போகிற வழி ஹைவேல, ஆக்ரா டு ஜெய்ப்பூர் போகிற ஹைவேல ஆக்ராவிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. இது அரசர் காலத்தின் இந்தியாவின் தலைநகரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது ஃபத்தேபூர் சிக்காரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பாருங்கள், இன்ஜினியர் இல்லாமல் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு அரண்மனை தூண்களும் நிறுவப்பட்டுள்ளது பாருங்கள். அப்போ உள்ள சிற்பிகள்லாம் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது அந்த காலத்து அரண்மனை காலம். அரண்மனை இத்தனை வருஷங்கள் இருக்கும் இது. பாருங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் சென்ற இடத்தெல்லாம் உங்களுக்கு நான் ஓசியில் என்னுடைய யூடியூப் சேனலான வீரன் அளவுமுத்து கோன் 1701 என்ற யூடியூப் சேனலில் காண்பிக்கிறேன். கண்டு மகிழுங்கள். அட்லீஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு கூட பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களால் பார்க்க முடியுமா? அன்றைக்கிட்டு வந்து நான் இப்போ ஆக்ராவில் இருக்கேன். ஆக்ராவில் இருந்துட்டு ஏன்டா தாஜ்மஹால் எடுத்து போடலன்னு கேட்கலா? அடுத்து தாஜ்மஹால் எடுத்து போடுறேன். ஓகேயா? இதில் மெயின் கேட் வந்து பெரிய கதவு இருக்குங்க, அதை பார்ப்போம். வாங்க, எல்லாம் அரண்மனையுடைய பேக் சைடு எல்லாமே எடுத்துருக்கு. உள்ளே போவோம், உள்ளே போய் பார்ப்போம். எல்லாம் அரண்மனை. அக்பர் இங்கே தான் சொகுசாக வந்திருக்காரு. எத்தனையோ பொண்டாட்டி வச்சுருந்துருக்காரு போல. வரலாறுல படிச்சுப்போம்ல, அக்பர் அக்பர்னு. இவர் தான் அவருடைய அரண்மனை தான் இது ஃபுல்லாக. அவர் காலத்தில் இந்த ஃபத்தேபூர் சிக்காரி வந்து இந்தியாவின் தலைநகரமாக இருந்தது.
இது அவங்களுடைய அந்தப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. நம்ம அந்த காலத்தில் அந்தப்புறத்தில் இருந்தால் தான் நமக்கு தெரியும். இதுதான் ஸ்விம்மிங் பூல், அவங்க குளிக்கக்கூடியது. அது அரசர்கள் குளிப்பாங்களே அந்த இடம். நன்றி நண்பர்களே. இதன் வீடியோவை அடுத்த பாகத்தை அடுத்த முறை பார்ப்போம். நன்றி.